ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி யா மாஹிஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்டமுண்ட மதினி யா ரக்த பீஜாசினி யா சா சும்பனு சும்பதர்பதலினி யா சித்தலக்ஷ்மீ பரா சா சண்டி நவகோடி மூர்த்தி சிகிதா மாம் பாத விஸ்வேஸ்வரே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்ய யுக்த ஸ்ரீங்கார கூடாத்த மகாவிபூத்யாம் ஓங்கார மர்ம பிரதிபாதினிभ्याம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். பிந்து திரிகோண வசிகோண தசார யுக்ம மன்வஸ்ரநாகதல சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தருணீ சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேதத் உதிதம் பரதேவதயாः. பூமௌ ஸ்கலிதபாதானாம் பூமிரேவாவலம்பனம் त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஹரி ஓம் தத்சத். நமஸ்காரம். பராம்பிகையோட கருணா விலாசத்தினால வாரந்தோறும் இந்த சௌந்தரலகரியோட கிரந்தத்தை படித்து நமக்கு அறிவுக்கு எட்டின அளவுக்கு அதை புரிஞ்சக்கூடிய ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இந்த சங்கல்பம் ரொம்ப அபூர்வம். இது மாதிரியான ஒரு சங்கல்பம் கிடைக்கிறது, அதுவும் தொடர்ச்சியாக கேட்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கிறது, சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இது நம்மளுடைய முயற்சியாலேயோ பிரயத்னத்தினாலேயோ இல்லை, ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிதான் கிடைக்கும். இது அம்பாளை பிரார்த்தனை பண்றது, அதுவும் அம்பாளை பிரம்மசக்தியா பிரார்த்தனை பண்றது, அதுவும் ஒரு பாடலா படிச்சு ஒரு ராகமா பாடி அந்த லயிக்கிறத விட தத்துவார்த்தம் என்ன, வாட்சியார்த்தம் என்ன, தத்துவார்த்தம் என்னன்னு ஒரு மனனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு அதுக்கும் அம்பாள் தான் காரணம். அதனால எல்லா என்னுடைய வார்த்தைகள் வரக்கூடிய எல்லா தவறும் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அம்பாள் கிருபை பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம 14 15 பார்த்தோம். 15, 16, 17 இந்த 3 ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரமே முக்கியம். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வாக்பவ சக்தி, வாக்பவ கூட பிரார்த்தனை, சாரஸ்வத்திய பிரயோகம்னு பெரியவா சொல்ற. அப்படின்னா இது பராசக்தி, பராம்பிகை மகாசரஸ்வதியா மகாசரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளிங்கிறத அந்த சுத்த சக்தி ஸ்வரூபமாக வரக்கூடிய அந்த 3 பாத்திரங்களுமே பராம்பிகை தான். அவளேதான் புராணபூர்வமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய பத்னியாக இருக்க சரஸ்வதியாகவும் இருக்கக்கூடியவன் அவள் தான். அவருடைய ஏன்னா இந்த தெய்வபாவத்தில் பார்த்தேன்னா மகா சரஸ்வதி அம்பாள் அமர்ந்துட்டு இருக்க, பிரம்மப்பிரியா சரஸ்வதி போய் எங்கள் வீணை வாசிக்க போயின்னு இருக்க. ஏன்னா எல்லா சக்தியும் அவள் தானே. அந்த மகா சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகத்தை பார்த்தோம். ரீகேப் பண்ணிட்டு 16க்கு போகலாம். சரஜோஸ்னா சுத்தாம் சசீத ஜடா ஜூட மகுடாம் வரத்ராசத்ரான ஸ்படிக கட்டிகா புஸ்தகராம் சகுதம் நத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மதுக்ஷீரத்ராட்ச மதுரி மதுரீனா பனிதய. சரஜோஸ்னா சுத்தாம்
அம்பாளை வந்து இந்த 15வது பாட்டில் எப்படி பார்த்தாருன்னா, சரஜ் சரத்காலம், சந்தில சரத் பிகம் ஷரஜ், குதிர்காலம்னு தமிழ்ல சொல்லுவா. ஆட்டம்னல் சீசன், இலையுதிர் காலம். அந்த காலத்துக்குள்ள ஜோத்ஸ்னா, சந்திரன், அந்த மாதிரியான ஒரு ஒரு வெள்ளிடை குதிர் மதியது வதனம். வதனம் மட்டும் இல்ல, அந்த உடம்பே, அவளோட உடம்பு எல்லாமே அந்த வெள்ளியில இருக்கக்கூடிய அந்த சந்திரன் மாதிரியான பிரகாசிக்கக்கூடிய ஒரு வெண்மை, சுத்தம், ரொம்ப சுத்தமா இருக்கு. சசியுத ஜட, ஜடாஜூட மகுடம். ஜடாஜூட மகுடம்னா அவருடைய மகுடம் வந்து ஜடையால இருக்கு. அதுல வந்து சசிதரன் இருக்கான், சந்திரன் இருக்கான். அப்போ அது அம்பாளோட, நேற்றுக்கு பார்த்துமே நம்மளுடைய ருத்ரஜபத்தும் பார்த்துமே அர்த்தநாரீஸ்வர சுவாமி. அது மாதிரி அம்பாள் வந்து பரமேஸ்வரனுடைய இடது பாகத்தில் இருக்கா. அதனால ஒரே ஜடாமுடி தானே அவளுக்கு. குளுமை. வரத்ராசத்ரான ஸ்படிக கடிகா புஸ்தகரா. அது முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம்னா, அம்பாளை வந்து துதன்யபாணிப்யாம் அபயபரதோ தெய்வதனக துமேகா நைவாசி பிரகடித பராபி தியமினே பயாத்ராதும் தாத்தும் பலபவிசாஜ. we saw that before. இந்த அம்பாளுக்கு வந்து வரம் கொடுக்க கரம் காட்டணும், அபயகஸ்தம் காட்டணும் அடையாளமே தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய திருவடிகள் பாத தூளியே எல்லாம் கொடுக்கணும்னு காமிச்சார். அப்படி ஒரு பராம்பிகை வந்து நிர்குணமான அம்பாளை வந்து முதல்ல திரிபுர சுந்தரியா காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் உபாசனைக்காக படிப்படியா அம்பாளை வந்து பல ரூபங்களோட காட்சின்னு வர்றார். இதுல என்ன பண்ணிருக்காருன்னா, 15வது பாட்டில் என்ன பண்ணாருன்னா, வரத்ராசத்ரான ஸ்படிக கடிகா புஸ்தகரா. 4 கை இருக்கு அவளுக்கு. வரகஸ்தம், வரம்னா பெஸ்டோவிங் பூன்ஸ், வரம் கொடுக்கக்கூடிய, அருள் கொடுக்கக்கூடிய கை. திராசத்ரான, திராசம்னா கஷ்டம், திராசத்ரானா கஷ்டங்களை போகக்கூடிய, அபயம் கொடுக்கக்கூடிய கை இருக்கு. ஸ்படிக கடிகா, ஸ்படிகமான வச்சுன்னு இருக்கா. புஸ்தகம், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், போன வகுப்புல பார்த்தோம், நிறைய தத்துவார்த்தங்கள்லாம் பார்த்தோம். இதுல முக்கியம் என்னன்னா, இப்படியான சத்குண ரூபிணிய அம்பாளை பார்க்கக்கூடிய சதாம்னா சத்புருஷக, சாதுக்கள். அவ என்ன பண்றால, சகுன் துவா நத்வா, துவா நத்வா, உன்னை நமஸ்காரம் பண்ண உடனேமா, சகிருத்னா இம்மீடியட்லி அட் ஒன்ஸ். நத்வா நத்வால we take na plus twa natwa. So we take the twa and natwa. Twa natwa. Twana ஒன்னே, துவாம், நமஸ்காரம் பண்ண உடனே. சும்மா பார்த்துட்டு கைக்கு நமஸ்காரம் பண்ண போறோம். அப்படி சாதுக்கள் நமஸ்காரம் பண்ண உடனே என்ன ஆகுதா, அந்த மொமெண்ட்டே அவருடைய வாக் சக்தி, பணிதாயக, அவருடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா, மதுக்ஷீர திராட்சா மதுரை மதுரைனா, தேனும் பாலும் திராட்சையும் கலந்த மாதிரி ஒரு இனிமையும் எளிமையும். ஏன்னா எல்லாம் எளிமையா டைஜஸ்ட் ஆகும்னு பார்த்தோமே, எல்லாமே எளிமையாகவும் புரியணும் நம்மளுக்கு. நல்லா தெரிஞ்சு ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பம்பாஸ்டிக் வேர்ட்லாம் போட்டு யாருக்குமே புரியாம பரிபாஷையில பேசிட்டு இருந்தோம்னா எப்படி தெரியும் அது? ஸோ அதனால ரொம்ப லகுவான ஒரு சொற்களை பயன்படுத்திட்டு பரம விஷயங்களை சொல்லக்கூடியது பார்த்து நம்ம ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் எல்லா கருத்துக்களும் அவனுடைய வாக்கையில வந்து விடுறது. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த சுவாரஸ்யத்தை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து வி கேன் நெக்ஸ்ட் பார்ட்டை இன்னும் என்ஜாய் பண்ணலாம். என்ன சுவாரஸ்யம்னா, அம்பாள் இந்த மாதிரி நிலவா இருக்க, உண்மையா இருக்க, சத்துகுணத்தோட இருக்கான்னு பார்த்தோம். அம்பாள் இப்படி குணாதீத இல்லையோ? நேற்றுக்கு பிரசன்னா வாஸ் ஆஸ்கிங், ஒரு கேள்வி கேட்டுதான், எப்படி குணத்தை எப்படி எனக்கு சத்துவகுணம் எப்படி வர்றது பண்ணிக்கிறது? ரஜோகுணம் வரப்போ எப்படி, எது நல்ல குணம்? சத்துவகுணம் நல்லதா, தமோ நல்லதா, ரஜோ நல்லதா?
எப்படி குணங்களை விட்டுட்டு சத்துவமாகவே இருக்கிறது? நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் சொன்னேன்னா, மேலேருந்து பார்த்தோன்னா, உண்மையிலேருந்து பார்த்தோன்னா, உண்மை என்ன? தத்துவமசி அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மைக்கு தான் இதெல்லாம் நம்ம எடுத்து போயிட்டு இருக்கோம். இப்ப தத்துவமசிங்கிறது என்னன்னா, பிரம்மம் தான் நீ. ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிற ஒரு சாயுஜ்யம், சிவசக்தி யுக்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவசாயுஜ்யம். அம்பாள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கா. பரபிரம்மத்தோட சேர்ந்துடணும்னு. சேரணும்னு இல்லை. தன்னுடைய ஐடென்டிட்டி, பிரிஞ்சிருக்க ஐடென்டிட்டியை ஒழிச்சிடணும்னு. அம்பாள் வேற இல்லை, சிவம் வேற இல்லை. ஒரு பாவனை எடுத்துட்டு சக்தியா மருந்துட்டு இருக்க. அவருடைய தபஸ் என்ன? அவருடைய பண்ண லீலா வினோதத்துக்குள்ள என்ன தபஸ்னா, எந்த பிரம்மத்திலேருந்து நான் வெளியில வந்தேனோ அந்த பிரம்மத்துக்குள்ளேயே போயிடணும். அப்போ ஏன் அம்பாள் அங்க போறான்னா, அம்பாளுக்கு பரிபூர்ணத்துவம் அங்கதான் இருக்கு, சிவனோட இருக்கும்போது. அப்போ அம்பாளோட குழந்தைகளோட நமக்கு எங்க இருக்கும்? அவ இருக்கிற இடத்துல தானே இருக்கும். அதனாலதான் நம்ம அம்பாளோட புடவையை பிடிச்சுட்டே பின்னாடியே போயிட்டு அங்க கொண்டு போய் விட்டுடுமான்னு நம்ம வி ஆர் கோயிங் பிஹைண்ட். புரியுதா? அப்போ சத் அங்க போயாச்சுன்னா அங்க எங்க குணம் இருக்கு? குணாதீதம் இல்லையோ? குணாதீதம், காலாதீதம், தேசாதீதம், விஷயாதீதம். அதீதம்னா தாண்டினது. எல்லாத்தையும் தாண்டினது இல்லையோ அம்பாள். அப்போ நமக்கும் அந்த நிலை தான். அப்படிங்கும்போது நமக்கு சொந்தமில்லாத விஷயங்கள் நம்ம ஏன் தலையிடணும்? எது சொந்தமில்லாத விஷயம்? இந்த உடம்பும் மனசும் எதால படைக்கப்பட்டதோ அது சொந்தமில்லாத விஷயம். ஷர்ட் அழுக்காயிடுச்சுன்னா வாஷ் பண்ண போறேன், கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டு வேற ஷர்ட் கொண்டு போறேன். அதே மாதிரி இந்த உடம்பு வியாதி வந்துன்னா குணப்படுத்த பார்க்க போறேன், குணப்படுத்தலைன்னா போகட்டும், வேற உடம்பு வந்துட்டோம் வேணும்னா. அதே மாதிரி குணங்கள் நான் ரொம்ப இதை நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். அதனால நான் சத்துவ குணம் வேண்டாம் அப்படியே சொல்ல. நான் சத்துவம் உயர்ந்ததா, தமஸ் தமஸ் ரொம்ப உயர்ந்தது எப்போ? நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில். சுஷுப்தியில தமஸ் இல்லைன்னா எப்படி தூங்க முடியும்? ரஜஸ் ரொம்ப முக்கியம். ரஜஸ்லாம் எப்படி கேட்க முடியும்? எப்படி எழுத முடியும்? எப்படி பேச முடியும்? எப்படி ஒரு காரியம் பண்ண முடியும்? சத்துவம் ரொம்ப முக்கியம். சத்துவம்னால எப்படி ஒரு சாவதானம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும். அதனால நமக்கு இந்த பேதங்கள் கிடையாது. ஆனால் சத்துவம் எப்பவுமே தூய்மையா இருக்கும். சத்துவங்கிறது தூய்மை. அதோட லட்சணம் என்னன்னா, அமைதி, சாந்தம், பக்குவம், முதிர்ச்சி, எல்லாரையும் ஏற்றுக்கக்கூடிய அரவணைச்சின்னு போறக்கூடிய அன்பு, தெளிவு, மனக்குழப்பம் இல்லாமை. எனக்கு மனக்குழப்பமே இல்லை, ரொம்ப கிளியரா இருக்கேன்னா சரி, உனக்கு சௌரியம். உலகத்துக்கு ஒரு நாள் என்ன சௌரியம் இருக்க போறது? நீ எல்லாருக்கும் உன்னுடைய அறிவை கொடுத்தினா சௌரியம், உன்னுடைய உழைப்பை கொடுத்த சௌரியம். அப்போ அதுக்கு முயற்சி வேணுமே. முயற்சி எங்கேருந்து வரும்? ரஜஸ்ல இருந்து தானே வரும். அதனால நமக்கு எல்லா குணங்களுமே தேவைதான் இந்த உடம்புக்கு. ஆனா அந்த குணங்கள் நான் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த குணபேதம் நமக்கு முக்கியம் கிடையாது. பெரியவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்துவம் எப்பவுமே உண்மை, தூய்மை. ரஜஸ் என்ன பண்றதுன்னா, சத்துவத்து பக்கத்துல இருந்தா சுத்த ரஜஸ் ஆயிடுறது. அதோட அந்த ரஜஸ்னை எப்படி நீ வச்சுக்கலாம்னா, உணர்ச்சின்னு வச்சுக்கோ. சத்துவம்னா தெளிவான அறிவுன்னு வச்சுக்கோங்க. ரஜஸ்னா உணர்ச்சின்னு வச்சுக்கோ. உணர்ச்சி இல்லாம நீங்க இருக்க முடியுமா? கிள்ளினா வலிக்கணும். அப்பதான் ஏதோ நம்மள குத்துறதுன்னு தெரியும் நமக்கு. இந்த வலி போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உணர்ச்சி முக்கியம். ஆனா உணர்ச்சி மட்டுமே இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப எமோஷனலா போய் வி லூஸ் அவர் செல்ஃப், டெலூஷன் வந்துடும். அதனால ரஜஸ் உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி அறிவு சார்ந்து இருக்கணும். ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அன்பு வருதுன்னா அது நல்ல உணர்ச்சி. அது ஒரு பணக்காரனை பார்த்தோன்னா பொறாமை வருதுன்னா அது கெட்ட உணர்ச்சி. அது அப்போ உணர்ச்சியோட சம்பந்தம் சத்வகுணம் வேணும் இல்லையா? அப்படி ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு சுத்த ரஜஸ்னு பேர். அப்போ ரஜஸ் சுத்தமாவும் இருக்கு, அசுத்தமாவும் இருக்கு.
சத்வத்தை பக்கத்தில் போயிட்டுனா அந்த ரஜஸ் சுத்த ரஜஸ். தமஸ் பக்கத்தில் போச்சுன்னா அது அசுத்த ரஜஸ். சுத்த ரஜஸ் பக்கத்துல தமஸ் போச்சுன்னா அது சுத்த தமஸ். சுத்த தமஸ்னா என்ன? ரெஸ்ட் எடுத்துக்கிறது, நல்லா தூங்குறது, அமைதியா இருக்கிறது. ஆனா தமஸ் அதோட வாக்கில் தனியா போச்சுன்னா அது லேசினஸ், லாட்னஸ், இனர்ஷியா. புரியுதா? ஸோ ஸோ நம்ம வந்து நம்முடைய மனசையும் உடம்பையும் ஒரு பாவனையில உட்படுத்தி பண்ணும்போது அதுவே தன்னால மாறிக்கும். ரஜஸ் சுத்த ரஜமா வைக்கும், சத்துவமா மாறிக்கும், சுத்த தமசா மாறிக்கும். இந்த உடம்புல இருக்க வரைக்கும், மனசுல இருக்க வரைக்கும் நம்ம குணத்துக்கு கட்டுப்பட்டவ தான். ஆனா அந்த குணத்தோட மாற்றம் நம்மளுடைய பாவனையாலையும் செயலாலையும் மாற்றம் அடைகிறது. I answered to Prasanna through this as well. So அப்படி ஆயிடுறது. அது கலட்ட வேண்டாம். இங்க என்ன நான் சிறப்பு சொன்னேன்னா, அப்போ இங்க அம்பாளையும் சத்துவம் பார்க்கிறேன்னா அப்ப அம்பாள் என்ன சத்துவகுண ரூபினியா இருக்காளா இங்க? அப்படியும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி யத்பாவனா தத் பவேத். நம்ம அம்பாளை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றோமோ, எப்படி நம்ம ஒர்ஷிப் பண்றோமோ அப்படிதான் அம்பாள் வருவா. பகவான் சொல்றா இல்லையா கீதையில, நீ எப்படி என்ன நீ வேண்டிக்கிறியோ அப்படிதான் நான் வருவேன். ரொம்ப பெரிய மகா வாக்கியம் அது இந்த சென்ஸ். பிகாஸ் அதனாலதான் வந்து நீங்க கன்வர்ஷன்ங்கிறது ரொம்ப நடக்கவே நடக்காது. ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமை வந்து நீங்க ஹிந்துவா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் உண்மையாவே அல்லாஹ்வை நமஸ்காரம் பண்றான்னா அவனுக்கு சுவாமி அல்லாஹ்வை தான் வருவார். அதனால அவனுக்கு வந்து அவனோட பக்தியில ரொம்ப ஒரு தீர்க்கம் வந்துடும். அதே மாதிரி ஒரு இந்துவாக்கு வர மாற்ற முடியாது. இந்த மத மாற்றம்னு நடக்கிறதுல போலி அதெல்லாம் ஒரு உண்மையான பக்தியே கிடையாது. உண்மையான பக்தியா இருக்கும்போது சரி, பக்தினா என்ன? பக்தினா நான் வந்து தினம் நமஸ்காரம் பண்றேன், பூஜை பண்றேன், அது பக்தி கிடையாது. சமஸ்கிருதத்துல வியாகரணத்துல விபக்தின்னு ஒரு இருக்கு. விபக்தினா தமிழ்ல சொன்னா வேற்றுமை. வேற்றுமை உருபு. ராமன், ராமனை, ராமனுக்காக, ராமனை உடன், ராமனிடமிருந்து, இந்த ஆக, அவனுக்கு, அவனை, இதெல்லாம் வந்து வேற்றுமை உருவு. முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை தமிழ்ல இருக்கு. அதே மாதிரி சமஸ்கிருதத்துல இருக்கு. பிரதம விபக்தி. ராமக, ராமம், ராமேனு, ராமாத், இப்படிலாம் இருக்கு இல்லையோ. இந்த சேஞ்சஸுக்கு பேர் விபக்தின்னு பேர். அப்படின்னா மாற்றங்கள், வேற்றுமை தான் விபக்தின்னு பேர். விபக்தினா வேற்றுமைனா, பக்தினா என்ன? ஒற்றுமை. இந்த விங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து விநியோகம், இட் ஸ்ப்ளிட்ஸ், எஸ்டி, பிரிச்சு விட்டுறது, பகுத்தறிவது. ஆனா பக்திங்கிறது வேற்றுமை இல்லாதது. அப்போ நான் வைஷ்ணவன், நான் சைவன், நான் வந்து கௌமாரன், நான் புத்திஸ்ட், நான் வந்து ஏத்திஸ்ட், யூ கேன் ஹேவ் அது மாதிரி பாலிசி வச்சுக்கலாம். ஆனா என்னோடது மட்டும்தான் அப்படின்னு பிடிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்க பக்தி இல்லை, அங்க விபக்தி தான் இருக்கு. அதனால பக்திங்கிறது வந்து சனாதனம், சர்வமத சம்மதம். அப்போ இந்த பாட்டுல இப்ப என்ன வந்திருக்குன்னா, இது அம்பாள் வந்து வெள்ளை கலர்ல மகா சரஸ்வதியை வர அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு சப்துகுணத்தோட இருக்க அப்படின்னு நம்ம சொல்றது வந்து உண்மையான அர்த்தமா இருக்க முடியாது. அம்பாள் குணாதீதி. அப்போ யத்பாவனா தத்பவதி. நான் சத்துவகுணத்தோட நான் அம்பாளுக்கு வேண்டிக்கிறேன். அப்போ அம்பாள் எனக்கு சத்துவகுண ரூபினியா வர. அப்போ எனக்கு சத்துவகுண ஆளுமை இருக்குன்னா நான் சாதாரணமான இருக்க முடியாது. சதா ஐ ஆம் எ சாது. அப்போ அப்படியான சத்துவகுணம் அடைஞ்சப்பனுக்கு தான் சும்மா கை தொட்டு சாமி நமஸ்காரம் பண்ணாலே போறோம், எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது இந்த பாட்டுல வந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வார்த்தைகள் வந்து உண்மையா இருக்கும், இனிமையா இருக்கும். அப்போ அந்த வார்த்தையை கேட்டுட்டும் இந்த மாதிரி ஒரு சாதுவை பார்க்குறோம், சாதுவோட வார்த்தையை கேட்கணும்.
அதனால அம்பாள் மேல் நமக்கு ஒரு தீவிரமான உபாசனை பக்தி வருது, ஒரு ஆசை வருது. அப்போ நல்ல காரியம்லாம் பண்றோம். அப்போ எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் இருக்கு. கவீந்திராணாம் சேத கமலவன பாலாத பருஷி பஜந்தே ஏ சந்த கதிசிதருணாமேவ பவதி விரிஞ்சி பிரேயஸ்யாஸ் தருணதர சிங்காரலகரி கபீராபிர்வாக்பிர் விதததி சதாம் ரஞ்சனமமி. கவீந்திராணாம் சேத கமலவன பாலாத பருஷி பஜந்தே ஏ சந்த கதிசிதருணாமேவ பவதி விரிஞ்சி பிரேயஸ்யாஸ் தருணதர சிங்காரலகரி கபீராபிர்வாக்பிர் விதததி சதாம் ரஞ்சனமமி. கவீந்திராணாம் சேதக கமல வன, கமலவனம்னா தாமரை பூவோட காடு, பால ஆத்தப, பாலாத பால ஆத்தப ருச்சி, பஜந்தே ஏ சந்தக கச்சித் சந்தக, சந்தக கச்சித் சந்தக பஜந்தே அருணாம் ஏவ பவதி விரிஞ்சி பிரேயக பிரேயஸ்யாஸ் விரிஞ்சி பிரேயக விரிஞ்சி பிரேயாஸ் தருணதர ஸ்ருங்கார லகரி கபீராபிகி வாக்பிகி விதததி விதததி சதாம் ரஞ்சனம் அமி. அப்படி பிரிச்சுக்கணும். ஸோ அதாவது பராசக்தியை சாரதா தேவியாக மகா சரஸ்வதியாக ஒரு அபயகரம் வரகரம் அக்ஷரமாலா புஸ்தகத்தோட 15வது பாட்டில் பார்த்தோம். சத்குண வடிவம்னு பார்த்தோம். சத்குண வடிவத்தினால நமஸ்காரம் பண்ண சாதுக்களுக்கு உடனே எல்லாம் கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். அதனால அங்க சரத் ஜோஸ்னான்னு அங்க சொன்னாருங்க. அதுல பாருங்க, சரத் ஜோஸ்னா நிலவு. அப்ப ஹிருதயம்ங்கிறது தாமரை இல்லையா, மனசுங்கிறது ஒரு தாமரை. அம்பாள் நிலவு மாதிரி இருந்தா இவனோட மனசாகிய தாமரை என்ன ஆகிடும், அப்படியே குவிஞ்சு போயிடும். அப்படியே எவ்ரிதிங் வில் பிகம் கன்வர்ஜ். அப்போ அதுல என்ன தாத்பரியம் இருக்குன்னா, சாதுக்களுக்கு அந்த சமாதமாலாம் வந்துடுறது, மனம் குவியறது, ஏகாகிரம் கிடைக்கிறதுன்னா அதுக்கு காரணம் மதிவதனியாக்கக்கூடிய அம்பாளுடைய குளிர்ச்சியான நிலவின் ஒளி அவருடைய மனசை தாபம் இல்லாம டெலூஷன் இல்லாம குவிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சப்தகுணத்தோட ரொம்ப குவிஞ்சிருக்கு. அப்போ அதனால அவளுக்கு எந்த முயற்சியும் தேவை கிடையாது. சாதுக்கள் அவ என்ன வேலை பண்ணணும், பண்ண வேண்டிய வேலை கிடையாது. அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லலாம். அந்த வார்த்தைகள் மது திராட்சா மாதிரி வந்துட போறது, மதுஷீர திராட்சா மாதிரி வந்துட போறது. வார்த்தையே சொல்லவே வேண்டாம். மௌனம் பெரிய சைலன்ஸ் எலக்வன்சி பெரிய வியாக்கியானம். பிகாஸ் மௌனமா உட்கார்ந்தாலே கூட அவருடைய பராபஷ்யந்தி மத்தியமா சக்தியோட வெளிப்பாடு. அவ பக்கத்தில் நமக்கு ஒரு சாங்கித்யம் வருது. சாதுவா உட்கார்ந்து இருக்காரு, அவர் போய் நமஸ்காரம் பண்ணணும், நமக்கு ஒரு கவித்துவம் வருது. அப்படின்னா அவ பேசிட்டு இருக்காரு நம்மள்கிட்ட. ஸோ அப்படிலாம் பார்த்தோம். அதனால அவளுக்கு ரஜஸ் தேவையில்லை அப்படின்னு. இங்க அப்படி ஒரு சாதுக்களை பார்த்து அவருடைய வாக்கியத்தால கவரப்பட்டு அம்பாளை துதிக்கக்கூடிய ஒருவன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, கவீந்திராணம் இருக்கான். நான் சாதாரணமான இல்லை, கவீந்திராணம்.
அது ஒரு படிப்படியா அவர் கூட்டின்னு வர்றார். ஃபர்ஸ்ட்டு சாது. சாது யாருன்னா எல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு கவித்துவம்னு அவசியம் கிடையாது. உலக வாழ்க்கையில பெரிய இன்ட்ரெஸ்ட்னு அவசியம் கிடையாது. மனசு ஒடுங்கிடுத்து, சத்குணம் வந்துடுத்து, சாது. அவன் சத்தியம் தான் வருது அவனுக்கு. அதனால அவனுக்கு சொல்றதெல்லாம் கவிதை. அவன கவிஞன்னு சொல்லக்கூடாது. ஞானி அவன். கவீந்திரன் ஆனான்னா, கவிதையில மிக புலமை பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், அந்த கவிஞர்கள் என்ன பண்றான்னா, அவாளுக்கு. அப்ப எப்படி கவிஞர்கள்னா, அப்ப நான் கவிஞன் இல்லையே, எனக்கு கவிதையே எழுத வரலையே, அப்ப என்ன ஆயில சேர்த்து இல்லையா அப்படின்னா, எல்லாருக்குள்ளயும் இந்த கவித்துவ சக்தி இருக்கு. கவித்துவம்னா என்ன? சொல்ற குரல் இனிமையா இருக்கணும். குழல் இனிது, யாழ் இனிது என்பர் மக்கள்தம் மழலை சொல் கேளாதவர். அப்ப குழந்தையோட வார்த்தை வந்து இனிதுன்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஜிபரிஷ் குழந்தை பேசுறது ஒரு கவிதை தானே. இப்ப கவித்துவங்கிறது வந்து எதுகை முனையோட வியாகரண சந்தஸோட எழுதுறது மட்டும் கவிதை கிடையாது. சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய கம்பீரம் அண்ட் நயனம் எல்லாமே. அது வரணும்னா அதுக்கு வந்து மனசு நல்லா ஒழுங்கா இருக்கணும், புத்தி இருக்கணும். இப்போ அது மாதிரியான ஒரு நல்ல புண்ணியாத்மாக்களை எடுத்துக்கிறார். புண்ணியாத்மாக்களை எடுத்துட்டு அவளுக்கு வாக்சக்தி வந்திருக்கு. போனதும் பார்த்தோம். வாக்குலேருந்து ஒரு வார்த்தை சொல்றோம்னா நம்ம கையில கிடையாது அது. நினைச்சதே பேசிட முடியாது. வாக்கையில ஒருத்தர் ஊமையை பேச வைக்க முடியும், பேசுறவன வாய் அடைக்க வைக்க முடியும். சிலது நம்ம ஆஃபீஸ் போறோம், ஒரு பெரிய டாபிக் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். டக்குனு ஒரு மைண்ட்ல ஒரு பிளாங்க் வந்துடும் சம்டைம். சில நேரம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய மூளையில டெபாசிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி டு பிரிங் இட். அப்படி கிடையாது அது. நம்ம முன்னாடி அந்த பிரவாகம் வந்துட்டு இருக்கப்போ வாக்ஷத்தில்னா இப்போ வால்மீகி இருந்தார். அவர் வந்து அவரோட பூரக்கதை ஒன்று தெரியும் உங்களுக்கு. ஒரு ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இருந்தது. ஒரு அம்பு எடுத்து வேடன் அவர். ஒரு ஆண் பறவையை கொன்னுடுறார் அவர். கொன்னுட்டேன்னு அப்படியே மனசு அப்படியே துடிக்கிறது அவருக்கு. ஏன்னா எந்த மாதிரி ஒரு ஒரு தாம்பத்தியம் இருக்கக்கூடிய 2 பறவைகள்ல ஒன்னை கொன்னுட்டோன்னா அதோட என்ன ஒரு பாவம் அது. அதனால அந்த வேடனுடைய மனசுல வந்து ஐயோ நான் கொன்னுட்டேனேன்னு அந்த அந்த மனம் குழையும் போது சாத்வீகம் நிறைய வந்தப்புறம் மனம் குவியறது. அப்ப அந்த சாதுத்துவம் வந்துட்டு அவருக்கு, சத்தியம் வந்துட்டு. அப்ப என்ன பண்றால பிரம்மா வந்து உடனே அனுப்பிச்சிட்டார் தன் ஒய்ஃபை. போ அங்க உனக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கு. ஸோ பிரம்மா வாணி வந்துடுற வால்மீகியோட வாக்குல சிங்ஸ் அண்ட் பிரம்மாவே வந்து அப்புறம் சரஸ்வதியை கொண்டு வர வந்துட்டு பிகம் ஆதி கவின்னு பட்டம் கொடுத்து அப்போ அவர் கவீந்திரனா ஆயிடுறார். அப்போ கவீந்திரனா ஆர்த்துக்கு முன்னாடி இந்த கவித்துவம் வரத்துக்கே அம்பாவுடைய கிருப்பை வேணும் இல்லையா? ஸோ அது மாதிரி தூய மனதுடன் இருப்பவர்களுக்கு, தெய்வத்தை துதிப்பவர்களுக்கு, நல்லதை நினைப்பவர்களுக்கு கவித்துவங்கிறது மெதுவா வந்துடும். அப்படி கவித்துவம் வரக்கூடியவர்களுக்கு என்ன ஆக போறது? அவ எப்படி துதிப்பா? அப்போ கவித்துவம்னா ஒன்னு அவ கவிதை எழுதிட்டு இருப்பா இல்லையா? அப்போ இவாளுக்கு என்ன ஆகும்னா, தாம் எழுதுற கவிதையும், கட்டுரையும், சொற்களும், உபதேசங்களும், சாதாரண உரையாடலும் கூட யாருக்கு போய் சேருது, யாரால பாராட்டப்படுறதுங்கிறத அவ நோட்டீஸ் பண்ணுவா. எது 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 வேணும்? மன்றத்தில் அவனுக்கு புகழ் வேணும். மத்தவா அவனை பாராட்டக்கூடியவன் வந்து உலகம் ஃபுல்லா எனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல. என்ன பண்ணேன்? நான் ஒரு உப்புமா பண்ணேன். உப்புமாவை எப்படி பண்ணேன்? மாத்தி பண்ணினேன். எண்ணெய் இல்லாம பண்ணேன். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நிறைய ஃபாலோவர்ஸ் எவ்ரிபடி கேன் லைக் யூ. எது வந்து உங்களுக்கு உங்கள யார் உங்களுக்கு ரசிகனா ஆகணும்னா, ரசிகன் கூட சொல்லல. யார் உங்கள ஆசீர்வதிக்கணுமா? யார் உங்களுடைய எழுத்துல மயங்கணுமோ, அவ யாருன்னா சாதுக்கள். சாதுக்கள்னா யாரு? அம்பாள சாத்வீகம் இது பண்றாளே, அந்த பெருமக்கள் என்ன பண்ணணும்னா, அவன் சொல்ற வார்த்தையில இருக்க கம்பீரம், அவங்களோட ஒரு ஒரு ரசம் முடிஞ்சு போச்சு. ஸோ யூ கெட் நோபல் பிரைஸ் ஃபார் தட். அப்போ இந்த கவிஞனா இருக்கவன், கவீந்திரனா இருக்கவன்
தேசிய விருது வாங்கியிருக்கான், நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கான் பொயட்ரி லிட்ரேச்சரில், சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கான். அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. எப்போ அவனுடைய வார்த்தைகளை வந்து ஞானிகள் பாராட்டலைன்னா. அதனால தான் இன்றைக்கும் ஒரு திருக்குறளோ பெரிய புராணமோ திருமறையோ ராமாயணமோ எல்லா காவியங்களும் இனி இருக்குன்னா அது ஞானிகளால் பாராட்டப்பட்டது. எல்லாம் எத்தனையோ பேர் எழுதுவா, கவிதை எழுதுவா, மறந்து போயிடும். நோபடி வில் கேர். அப்போ அதான் சொல்றார். ஸோ அந்த சாதுக்கள் வந்து என்னுடைய வார்த்தையை கேட்பானா, அந்த வார்த்தை எப்படி கேட்பானா? சரி, எனக்கு புக் வந்திருக்கு, சம்டைம் புக்கை அனுப்புவா, இந்த புக்கை பாருங்கோ, பார்த்து எது அனுப்புங்கன்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபீல்டில் பெரியவா இருக்க வந்து புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு பேருக்கோ இல்லை திரும்ப படிச்சுட்டு ஒரு முகவரி எழுதி கொடுப்பா. அது ஒரு கடமையாக நம்மளை கேட்டுவிட்டான், நம்மளுடைய ஃபார்வேர்டு வேணும், அதில் ஸ்ரீமுகம் வேணும், அது ஒரு வகை. அப்படி இல்லாமல் அப்படியே ஈர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அதை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ருங்கார ரசம். அதாவது ஒரு காதல் வந்துடணுமா அந்த பாட்டு மேலே. கவீந்திராணாம் சேதக கமலவன பாலாத பரிசிம் பஜந்தேயே சந்ததிசி. மூணாவது வரல, விரிஞ்சிஸ் பிரேயஸ்யாஸ் தருணுதர ஸ்ருங்கார லகரி. ஸ்ருங்காரம்னா நாமளும் ஸ்ருங்காரம் சொல்லுவோம், காதல் சொல்லுவோம், காமத்துக்கு சொல்லுவோம். இங்கே ஸ்ருங்காரம்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு ஈர்ப்பு விசை. அது வந்து நான் இருக்கு எங்க வருது பாருங்க. இதுல கவீந்திராணாம் சேதக கமலவன பாலாத பரிசு. போன பாட்டுல வந்து சாதுவா இருந்ததுனால மனசுங்கிற தாமரை குவிஞ்சுது. இப்போ நான் காவியம் படைக்கணும், எழுதணும், என்னோட அறிவை விசாலமாகணும் அப்படின்னா என்னோட மனசு இப்போ எப்படி இருக்குன்னா புத்தியா இருக்கு. மனசுங்கிறது மனம்ங்கிறது வந்து மனசுங்கிற ஒரு ஒரு லேயர் இருக்கு, சித்த விருத்தி. புத்தின்னு ஒரு லேயர் இருக்கு, சித்தம்னு ஒரு லேயர் இருக்கு. சித்தம்னா மெமரி, அகங்காரம்ங்கிறது ஒரு அவரோட எம்பாடிமெண்ட், சட்டில் எம்பாடிமெண்ட். இப்போ வந்து புத்தி எடுத்துக்கிறார். சேதக கமலவனம், அங்க வந்து மனம்ங்கிறது தாமரைக்காடா இருந்தது, சந்திரனை பார்த்து குமிஞ்சுது. இங்க அறிவுங்கிறது தாமரைக்காடா இருக்கு. அப்போ அறிவு குவியக்கூடாதே. அறிவு என்ன பண்ணணும்? விரிந்த அறிவு வேணும், பரந்த அறிவு வேணும். அப்போ இந்த தாமரைக்கு சந்திரனா வேணும்? சந்திரன் வேண்டாம். என்ன வேணும்? சூரியன் வேணும். எந்த மாதிரி சூரியன் வேணும்? உச்சிக்கால சூரியனா? புட்டு வச்சுக்கு எப்படியே பூலாம் வாடி கொட்டி போயிடும். அப்போ மலர வைக்கக்கூடிய பால பால ஆத்தப ரிஷி. தப்பக ஆத்தபக மீன்ஸ் ஒன் ஹூ பிரிங்ஸ் தி ஹீட். இளம் சூரியன், இளம் சூரியனா வரக்கூடியது என்ன பண்ணாருன்னா சேத கமலமனம், அதுல வந்து மலர வைக்கிறது. அப்போ இப்போ நான் எப்படி அம்பாள் நான் போறேன், நான் கவிதை எழுதணுங்கிற போறேன். கவிதை எழுதணும், காவியம் எழுதணும், நல்லது சொல்லணும், நல்லது செய்யணும் அப்படின்னா என்னுடைய செயலுக்கான இச்சை, உணர்ச்சி என்ற ரஜஸ் எப்படி இருக்குன்னா சுத்த ரஜஸா இருக்கு. ரஜஸ்ங்கிறது சிவப்பு நிறம். உணர்ச்சிக்கு எப்பவுமே சிவப்பு. ஸ்ட்ரைக் பண்ணா சிவப்பு, கம்யூனிஸ்டா சிவப்பு. ஏன்னா கம்யூனிசம் இஸ் இமோஷனல் பார்ட்டி. கம்யூனிசம் கொள்கையை பார்த்தோம்னா அதை வந்து தவிர்க்கவே முடியாது, யாருமே எதிர்க்க முடியாது. எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதை மட்டும் இருப்பான். ஆனால் எல்லாரும் உழைக்கணும்னு சொல்ல மாட்டான். அதனால தான் அங்கே அது ஃபெயில் ஆகுது. ஸோ பகிர்ந்துக்கக்கூடிய சத்வகுணம் நல்லது. நான் உழைக்கணும், அட்ஜஸ்ட் வேணுமே. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா சத்துவம் கலந்து அட்ஜஸ்ட் வேணும். சத்துவத்துக்கு வெண்மைங்கிறது ஒரு அடையாளம். வெண்மைங்கிறது நிறம் இல்லை, எல்லாவற்றையும் பிரதிபலிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன். சத்துவங்கிறது வெண்மை, ரஜஸ்ங்கிறது சிவப்பு. இப்போ வெள்ளையும் சிவப்பையும் கலந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் வரும். அதுக்கு பேர் அருணம்னு பேர். அப்போ அந்த ஆரஞ்சு கலரை எப்போ வருது? உதயசூரியன்,
காலம் முதல் உதிக்கும் போது வைகரை எழுகின்ற கதிர், அதோட நிறம் வந்து அருணை அருணம். அருணாச்சலம் சொல்றேனே, திருவண்ணாமலைக்கு பேர் அருணாச்சலம் பேர். ஏன்னா அந்த அருணம் அந்த அங்க இருக்கிறதெல்லாம் வந்து ரேடியேட்டிங் ஸ்டோன்ஸ். அது சாதாரண மலை கிடையாது அது. அதில வந்து அதில அதில சூரியன் நேத்திக்கு நம்ம ருத்ரஜபம் வந்தா பார்த்திருப்பேன் இல்லைங்க. அந்த கைலாஷ் ஃபோட்டோ பின்னாடி போட்டிருந்தது. அடியேன் வந்து 2014 எங்க போம்போது எடுத்த ஃபோட்டோ அது. நிஜமாவே அப்படிதான் இருக்கும் அது. அங்க கைலாஷ பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் அந்த கலர் மாறிண்டே இருக்கும். அந்த காத்தால அந்த சூரியன் அதில படும்போது, அந்த வெண்மை லேக் மேல ஒரு புகை மாரி வரும். அப்படியே தங்கம், கோல்ட் அப்படி சொல்லவே முடியாது. அப்படி ஜொலிக்கக்கூடிய ஒரு ஒரு அருணம். அப்புறம் அதே வந்து சாயங்காலம் வெளிச்சம் வந்துன்னா, சந்திரன்ல வெள்ளையா இருக்கும். நீல கலரா இருக்கும். ஸோ இங்க வந்து அம்பாள் வந்து அருணாம் ஏவ பால ஆத்திப ருச்சிம் சேத கமலவன பிரபோதம்னு பேர். அறிவு மலர்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அந்த அப்படி அந்த சித்தம் விருத்தியாகும் போதே அப்படியே அறிவு மலருது. அறிவு மலரும்போது என்ன வருது? பகுத்தறிதல் வரும், தொகுத்துணர்வு வரும். பகுத்தறிதல்னா எதையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது. அது வேணும். ரொம்ப முக்கியமா வேணும். பகுத்தறிவுனா இவங்க இப்போ இந்த நாத்திகர்கள் சொல்லக்கூடிய பகுத்தறிவு கிடையாது. அவளுக்கு பகுத்தறிவுனா என்னன்னு தெரியல. பகுத்தறிவு என்பது உண்மையான நோக்கத்துடன் உண்மையை பற்றிய விவரங்களை பகுத்து ஆராய்தல். அது ஆராயும் போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு பகுத்த பகுதிக்கு ஒரு கருத்து வரும். செம்மையுடைய இளம் சூரியன் அப்படி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா, செம்மைய பகுக்கிறது. செம்மைனா சிவப்பு. என்ன மாதிரி சிவப்பு? அத பத்தி ஆராய்ச்சி பண்றது. இளம்னா என்ன? காலத்தால இன்னும் யங்கா இருக்கிறது. அது ஆராய்ச்சி ஒரு தொகுப்பு. சூரியன் அது என்ன? பகுத்தாச்சா? அப்படி வச்சுன்னா என்ன அர்த்தம்? தொகுத்துணர்தல் வேண்டும். பகுத்தறிவு மட்டும் போறது. பகுத்தறிவு, தொகுத்துணர்வு 2ம் இருந்தா தான் ஒரு ஒரு உண்மையான ஒரு ஞானம் வரும். ஸோ அதுக்கு முதல்ல மனசு தொகுக்கணும். தொகுக்கக்கூடிய சக்தி இருக்கணும். ஏகாகிரம் பண்ணியாச்சு. இங்க அறிவு விரிவுறது. இப்போ அறிவுன்னா என்ன அர்த்தம் அவருக்கு? அதனால தத்பாவனா தத்பவதி. ஸோ நான் இப்போ பராம்பிகையை நமஸ்காரம் பண்ணி இது பண்ணும்போது எப்படி வருவா? நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் வருவா. அதனால அம்பாள் இப்போ அருணா சரஸ்வதியா வர. அருணை அப்படிங்கிற பேரோட அருண சரஸ்வதியா வர. சரஸ்வதி நம்ம நாமளே அப்படி நினைச்சுட்டு இருப்போம். வெள்ளை கலர வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். அது அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப பரிபக்குவம் வேணும் நம்மளுக்கு. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது அருண சரஸ்வதி, உதயகால சரஸ்வதி. அவ வந்து எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். இங்க வந்து அந்த அருணாதேவியை பிரார்த்திக்கலாம். ஏ கச்சித் சந்தக ஹூவர் ஹவவர் புண்ணியாத்மாஸ் அவங்கள வந்து பஜந்தே அங்க நத்வா இங்க பஜந்தே. இது பாருங்க இன்னொரு ஒரு 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 சூக்ஷமான விஷயம் வருது. நமஸ்கரித்தல்ங்கிறது ஒரு வகையான தொழுகை. நான் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ண போறதில்ல. சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஏன்னா டைம் இல்ல நம்மளுக்கு. நம்ம பிஸி வித் சோ மெனி திங்ஸ். எங்க போற? போய் ஒரு ஒரு அங்க பிள்ளையார் கோவில் இருக்கு. போய் போற வழியில ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். தட்ஸ் ஓகே. இட்ஸ் அ நைஸ் திங் டு டூ. பட் நமஸ்காரம் பத்தி போறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. நமஸ்காரம் பண்ணினா அதனால மட்டுமே பிரயோஜனம் வந்துட போறதில்ல. ஏன்னா நமஸ்காரம் பண்ணக்கூடிய தகுதி எப்போ வரும்னா, நமஸ்காரம் மட்டுமே பண்ணக்கூடிய தகுதி எப்போ வரும்னா, நமக்கு இந்த சாதுத்துவம் வரணும், சத்தியம் வரணும், சத்வகுணம் வரணும். அப்போ நமஸ்காரத்துக்கு மேல நான் ஒண்ணு பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்? ஆராதனை பண்ணணும். பஜந்தே. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? அருணாதர் நம்ம அருண சரஸ்வதியை பார்த்துட்டு உனக்கு நான் பூஜை பண்றேன். எப்படி பண்ணணும் அப்படி பண்றேன். அப்படி பண்ண அமீ அமீனா அவளுக்கு அப்படி பண்றவாளுக்கு என்ன ஆகும்னா விரிஞ்சி பிரேயஸ்யா தருணதர சிங்கார லகிரி. அப்போ பிரம்மாவோட விரிஞ்சினா பிரம்மான்னு பார்த்தோம். விரிஞ்சி பிரேயஸ் அவ யாருன்னா சரஸ்வதி. பிரம்மாவோட டிவைன் எஸ்கார்டான சரஸ்வதியோட
தருணதர. தருணம்னா தருணதரம்னா இங்க வந்து இளமை. அப்படியே வயது இளமை. அப்படின்னா அப்புறம் முதுமை வரும்னு சொல்லல. இளமைனா என்றுமே சனாதனம் அது. என்றுமே இளமை. ஏன் என்றுமே இளமையா இருக்கு? பிகாஸ் என்றுமே அது உண்மை. ரொம்ப சிம்பிள். சனாதனம்னா என்ன? உண்மை. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லல சில பேர் இங்க. உண்மையை எப்படி ஒழிக்க முடியும்? சனாதனம் என்பது உண்மை. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தர்மம் வேணும், அறம் வேணும். உண்மைனா பொய் இல்லாது மட்டும் உண்மை இல்லை. பொய் இல்லாது வாய்மை. சீர்மையோட செய்யக்கூடியது மெய்மை. உண்மைங்கிறது இதெல்லாம் தாண்டி மாறாமல் எப்போ இருக்கக்கூடிய உண்மை. அதனால சதானந்த ஒழிக்கிறது தற்கொலை மாதிரி. உண்மைங்கிறது நான் தான். அகம் பிரம்மாஸ்மி. அப்ப சனாதனத்தை வேரோட அறுப்பேன்னா என்னையே வேரோட இருக்க முடியுமா? ஒரு விதத்துல அது நல்ல வார்த்தையா இருக்கலாம். ஏன்னா அவன் அந்த மாதிரி அவன் சொல்றவன் வந்து துஷ்டன்னு எடுத்துக்கூடாது. சனாதனத்தை அறுக்கிறேன்னு சொல்றவன் வந்து சனாதனங்கிறது நான் புரிஞ்சுட்டான்னா அந்த நான்கிறத வந்து அகம்பாவம் எடுத்துக்கலாம், ஆணவம் எடுத்துக்கலாம், ஆணவத்தை அழிக்கணும்னு வச்சுக்கலாம். எனிவே ஐ எம் டைக்ரெஸிங். ஐ லெட் மீ கம் பேக். ஸோ இங்க இதுல என்ன இதுல வருதுன்னா, இவருடைய மனசுல சரஸ்வதி வந்து உட்கார்ந்துட்டு, இளமையான சரஸ்வதி உட்கார்ந்துட்டு, உதயசூரியன் மாதிரி உட்கார்ந்துட்டு, அந்த ருச்சி அந்த கதிர்களால அவனோட அறிவை விரிச்சு திடீர்னு எல்லாமே வருது. மேதாசக்தி வருது. ஒரு வார்த்தையை பார்த்தா ஒரு ஒரு அர்த்தம் வருது. எனக்கே அந்த அர்த்தம் எப்படி வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லுவார் அவர். சொல்லிட்டு பார்த்தா சொல்லும்போது 4 பேருக்கு விளக்கம் புரிகிறது. தப்பானதெல்லாம் தெரிகிறது. சரியான பதில போறதுக்கு வருது. இதெல்லாம் வந்து பிரயத்தனத்தால வரப்போறது இல்ல. சத்சங்கத்வே நிஷங்கத்துவம், நிஷங்கத்வே நிர்மோகத்துவம். நல்ல சத்சங்கம் கிடைக்கணும். சத்சங்கம்னா என்ன? நல்லவரோட இருக்கிறது மட்டும் இல்ல. தனியா இருந்தா கூட சத்சங்கம் தான். எப்போ? உன் மனசு வந்து சத்தியத்தோட இருந்தா. சத்சங்கம்னா ஒரு கூட்டம் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கூட்டம் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கூட்டத்தில் யாரும் மகாத்மா இருப்பா, அந்த வெளிச்சத்தில் நமக்கு ஒரு இருட்டு போயிடும். அதனால அங்க போகணும். தனியா இருந்தாலும் சத்சங்கம். எப்போ? மனசு சத்தியத்தோட இருந்தா. அப்பதான் சத்சங்கம். அது எப்ப வரும்? இந்த அருணாதரங்க அம்பாளுக்கு இந்த சித்தவருத்தி நிரோதம் சொல்றேன். அது பண்ணி தீர்ப்பட்ட மனசுல அது வந்துடுத்துன்னா அருண சரஸ்வதியா அம்பாள் வந்து நமக்கு முன்னாடி வந்துருவா. அதுதான் சொல்றாரு இங்க. இதுக்கு பேரு சாரஸ்வத்திய பிரயோகம்னு பேரு. இந்த பாட்டுக்கு 15, 16, 17 3க்குமே சாரஸ்வதி பிரயோகம்னா அனுபவ விநியோகம். ஒரு லாப விருத்தி. ஒரு என்ன வரப்போகுதுன்னா சரஸ்வதியோட அருள் வரப்போகுது. அதனால அம்பாள் வந்து சரஸ்வதியா. இந்த பாட்டுல சரஸ்வதினு காமிச்சிட்டாரு. என்ன? பிரம்மஸ்ய பிரயனா அதெல்லாம் காமிச்சிட்டார். விரிஞ்சி பிரயசிய. இந்த அருணம்ங்கிறதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ருத்ரம் பதம். அது ஒரு அரு உத பிரபுக் சுமங்கலக ருத்ரத்துல இருக்கு. அருணாம் கருணாதரங்கித சாட்சியம் சேஷனாகும். இந்த மாதிரி நிறைய ஐ கேன் பிக் அவுட் வேர்ட்ஸ். இதெல்லாம் இப்படிலாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்லோகம் சொல்லும்போது இதெல்லாம் அப்படியே கனெக்ட் ஆகும். ஓ அங்கே வந்தது, இங்கே வந்தது, இங்கே வந்தது. இதுதான் அறிவின் விரிவு. அறிவின் விரிவு தொகுக்கிறது பாருங்க. இதுதான் அது சொன்னதான் இங்கே சொல்லியிருக்கு. அதான் பெரிய மகினியர்கள்னு சொல்லுவானா, உபன்யாசம் பண்ணுறவளை பெரியவாள் நிறைய பேர் சொல்லலை, உபன்யாசம் பண்ணுவாள். அவளுக்குலாம் எவ்வளவோ அப்படியே வார்த்தை வந்துட்டு கொட்டிகிட்டே இருக்கும். அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும். அது என்னால் நான் படித்ததால வந்ததுன்னு நினச்சின்னா தான் போயிடும் அவளை விட்டுட்டது. அவளை ஒரு ஒரு இலக்கா வச்சுட்டு வாக்தேவதைன்னா வந்து கொட்டின்னு இருக்கா அப்படி. அடுத்த ஸ்லோகத்தையும் பார்க்க போகிறோம் இப்படி வருதுங்கிறது. ஸோ இந்த அருணாதேவியோட வடிவு தான் கருணாதரங்கித சாட்சியும் சாட்சியா இருக்காவ அந்த அருளை கொடுத்துட்டு. ஏன்னா சூரியன் வந்து ஒளியை கொடுக்குதுன்னு சொல்றோம். நம்ம சன் கிவ்ஸ் லைட் அப்படி சொல்றோம். That is night. I mean, that's okay. But givingனா something I have and I give it to you. When I give it to you, it goes away from me. அதுதான் கிவிங் இல்லையா? there is an action. அதுக்கு ஒரு இன்டென்ட் வேணும், கொடுக்கணுங்கிற ஒரு கோட்பாடு வேணும். சூரியன் எப்படின்னு என்ன வந்து கேட்டு ஒரு வெளிச்சம் கொடுக்கவே இல்லையா? அது இருக்கு, வெளிச்சம் இருக்கு. அப்போ அங்க there is no ரஜஸ் கிடையாது. அங்க
அங்க உணர்ச்சியோ செய்யக்கூடிய ஒரு பிரயத்தனமோ செயலோ கிடையாது. சூரியன் இருந்தால் வெளிச்சம் இருக்கும். விளக்கு இருந்தா வெளிச்சம் இருக்கும். மரம் இருந்தா பூ இருக்கும். பழம் இருக்கும். இப்ப நீங்க அ ஒரு மனுஷன் இருந்தான்னா, அந்த இடத்துல அமைதி இருக்கணும். சாந்தம் இருக்கணும். அப்போ உங்களுடைய உண்மையான சொரூபம் வந்ததுன்னா, நீங்க இறக்குற இடத்த சுத்தி ஒரு சாந்தம் இருக்கும். உங்களுக்கே ஒரு சாந்தம் இருக்கும். அப்போ நீங்க சாதுவா ஆயிட்டேன்னு அர்த்தம். சாதுன்னா கஷாயம் கட்டின்ட்டு ஹிமாலயால உட்காந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ கேன் பி ஆஃபீஸரா இருக்கலாம், பேங்க்ல இருக்கலாம், ஒர்க் பண்ணலாம், வேலை பண்ணலாம், கோயில்ல இருக்கலாம். ஆனா உங்களுடைய நடத்தை, நடை, உடை, பாவனை எல்லாமே வந்து ஒரு சாத்வீகத்தால எடுத்துட்டு அப்படிப்பட்டவாளுக்கு ஆறதுக்கு தான் இந்த கவீந்திரன் என்ன பண்றா, அவருடைய கவித்துவத்துல இந்த ரஜஸ அம்பாள் வந்து அ குடுக்குறா. இந்த அம்பாள வந்து எப்படி உபாசனை பண்றத வந்து பெரியவாள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பெஷலி கேதிய சாஸ்திரிகள், இந்த ருணமோதினி அந்த அதுல வந்து பாஷ்யத்துல எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, வாமகேஷ தந்திரம்னு ஒரு தந்திரம் இருக்காம். அடியனுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருகதை இல்ல. அதனால லேசா கோட் பண்றேன். ரொம்ப டீட்டெயிலா போ வேண்டாம். தந்திரம்னா என்ன? தந்திரம்னா பிரயோகம். எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது நம்ம நாலெட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஆஃப் நாலெட்ஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். நெறைய நாலெட்ஜ் இருக்கு. சரி என்ன பண்ற வச்சுருந்து? வாட் ஆர் யூ டூயிங்? இல்ல நான் எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்கேன். எனக்கு இருக்குன்னு சொல்லின்னு இருக்கேன்னா, இட் இஸ் வேஸ்ட். இட் ஹஸ் டு பி அப்ளைட். அப்ளிகேஷன் வர்றதுக்கு அதுக்கு ஒரு சக்தி வேணுமே. அதுக்கு தான் இந்த அருணை. அருணா சரஸ்வதி அவ வந்துட்டான்னா, தென் நமக்கு இனர்ஷியா போயிடும். சொல்லினே இருப்போம். நான் பண்ணணும்னு நெனச்சேன். அத பார்க்கணும்னு நெனச்சேன். அத செய்யணும்னு நெனச்சேன். அப்படின்னா உங்களுக்கு இந்த ருண சக்தி இல்ல. அம்பாள் கருணை இருக்கு. அதனால தான் அந்த எண்ணம் வருது. நல்லது பண்ணணும்னு நெனச்சேன். அங்க போய் விளக்கேத்தணும்னு நெனச்சேன். அங்க போய் சஹஸ்ரநாமம் சொல்லணும்னு நெனச்சேன். அவளுக்கு 4 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். சரி நெனச்சு என்ன பண்ணியிருந்த? ஸோ அந்த முயற்சி வரத்துக்கு, இன்ஸ்பிரேஷன் வரத்துக்கு சி சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதின்னு சொல்லி பிரிச்சு நம்ம பணம் தருவா லக்ஷ்மி, அறிவு தருவா, அறிவு கல்வி செல்வம் முக்கியமா, அறிவு முக்கியமான்னு ஒரு சினிமாவா வந்துடுத்தது. அப்படி கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். அறிவு இருந்தா அங்க எல்லாமே இருக்கும். அது மாதிரி இங்க வந்து அந்த கருணை வேணும். அருணாக்யாம் பகவதீம் அருணாபாம் விசிந்தயேத் பாசாங்குஷதராம் தேவீம் தனுர்பாணதராம் சிவாம் வரதாபயஹஸ்தாஞ்ச புஸ்தகாட்சர கபிந்தாம் அஷ்டாபாகும் திருநயனாம் கேவலந்தீம் அமிர்தாம் புதாவோ. இது வந்து வாமகேஷ் தந்திரம். அதாவது ஒரு கரத்திலே அபயமுத்திரை, ஒரு கரத்தில் வரமுத்திரை, மற்றொரு கரத்தில் ஸ்படிகமணி மாலை. இது ஒண்ணு நீங்க தத்துவார்த்தம் பார்த்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுங்கோ. மற்றொரு கரத்தில் புஸ்தகம். இப்படி ஒரு 4 கரம். இது வந்து போன பாட்டில் பார்த்தோம். சாத்வீக வடிவு பராம்பிகை. அதோட ரஜோகுண பிரகாசத்தினால, சாத்விக பிரகாசத்தினால இப்படி 4 கரத்தோட மகா சரஸ்வதி, ரஜோகுண பிரகாசத்தினால செம்மையடைந்து, அத்துடன் அங்குஷம், பாசம், அப்புறம் மலர்கணைகள் சொல்லுவோமே, புஷ்பபானம், கரும்பு, இந்த 4 கரம். இப்போ 4 கரம் அப்படிதான் அம்பாளை பார்த்தோம் முதல்ல. அந்த 4 கரத்தோட இப்போ இன்னொரு 4 கரம் வந்துடுது. அப்போ அம்பாளுக்கு அஷ்டபாகும் த்ரிநயனா, 3 கண்ணு, 8 கை, கேவலத்தி சிம்பிளி. அப்போ இப்போ வந்து இங்க எதுக்கு பண்றோம்னா, சரி ஆல் திஸ் இஸ் ஃபார் பாவனா. நீங்க சரஸ்வதி வந்து நம்ம வீணை வச்சுட்டு சாத்விகமா புத்தகம் வச்சுட்டு உட்காந்துக்கமா பார்த்துருக்கோம். இங்க அம்பாளை சரி பகவத் பாதால் தான் இதுக்கெல்லாம் மூல காரணமா எல்லாம் ஒரு முடிச்சு போட்டு விளக்கிண்டே இருக்கார் எப்படி பண்ணுங்கிறதுக்கு. ஏன்னா ஷண்பக ஸ்தாபனை பண்ணவருக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையா? என்ன பண்றாரு, நீ சாக்தமா நீ பண்ற, நீ அம்பாளை வந்து நீ நீ ஒர்ஷிப் பண்ற அம்பாள் பிரம்மசக்தி. இந்த பிரம்மம் நிர்குண பிரம்மம், வேதாந்தம் தான் சொல்றது. ஆனா உனக்கு அந்த யோக்கியதா இல்லை இன்னும். நீ இன்னும் உத்தம புருஷெல்லாம் ஆகலை. அதனால நீ சகுன உபாசனை பண்ண. சகுன உபாசனை பண்ணா கூட
துவைத பாவம் வேண்டாம். துவைத பாவம் இருந்ததுன்னா பயம் வந்துடும். துவைதாத் பயம் பவதி. நமக்கு அபயம்னா வேணும். அபயம்னா துவைதம் வரக்கூடாது. அப்போ ஒன்னாகணும். ஒன்னாகிறதுக்கு மனசு சுத்தமாகணும், அறிவு விரியணும். மனசு சுத்தமாகறதுக்கு நான் சரஸ்வதியை மகா அம்பாளை மகா சரஸ்வதியை மனனம் பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த அறிவை வந்து செயல்படுத்துவதற்கு அருண சரஸ்வதியாக நான் வந்து இது பண்ணுறேன். இந்த அருண சரஸ்வதியை பண்ணும்போது சத்துவம் போயிடணுமா? இல்லை இல்லை. அதனால ஐ கம் அஸ் 8 hands. ஏக்கு சும்மா ஏகப்பட்ட உருவத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றை கொடுத்தா போறாதானே நமக்கு எல்லாம் காட்டுறதுக்காக. நான் சத்துவத்துக்காக இப்படி பார்க்குறேன், ரசஸ்க்கு அப்படி பார்க்குறேன், அப்படி வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டபாகும் எல்லாமே இருக்கு இவள்கிட்ட. அவள்கிட்ட இருந்தீங்கன்னா சத்துவகுணத்தை கொடுப்பா, சுத்த ரசஸ் கொடுப்பா அவங்களுக்கு. அதனால தான் விரிஞ்சி பிளேயா கலைவாணி அங்கே வந்து விடுறா. அப்போ சாதுக்களுடைய ஞான மொழியினால் கவரப்பட்டு பராம்பிகை போல பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டு, நான் பக்தினா என்னன்னு சொல்லிட்டேன், நான் விபக்தி. பக்தினா ஏகாகிரம் வேணும், ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தைனா என்ன? ஸ்ரத்தைனா எது வந்து பண்ணணுமோ அதில் மட்டும் நம்மளுடைய மனசையும் மொழியையும் நினைவையும் செலுத்துறது. அதான் ஸ்ரத்த. வைராக்கியம் சேர்த்துக்கணும். நீங்க வைராக்கியம்னா என்ன? இந்த பக்தியும் ஸ்ரத்தையும் எதுக்கு கூட்டின்னு போறதோ அது தவிர பாக்கி எல்லாத்துலயும் ஆசைப்படக்கூடாது. வைராக்கியம்னா விராகம். ராகம்னா ஆசை. விராகம்னா ஆசை இல்லாமல் இருக்கிறது. விராகம் பிகம்ஸ் வைராக்கியம். அப்போ வைராக்கியம்னா எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லுதேன். அப்படி இல்லை. சில பேர் வைராக்கியம்னா பிடிவாதம் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதில் ஒரு வைராக்கியம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஐ ஹேவ் நோ மோர் டிசைர் ஆன் இட்னு அர்த்தம். இப்போ நான் சுவாமி நமஸ்காரம் பண்றேன், பக்தி ஸ்ரத்தையா இருக்கு, வைராக்கியம் இருக்குன்னா சுவாமி மேல வைராக்கியம். சுவாமியை தவிர எல்லாத்துலேருந்தும் வைராக்கியம். எல்லா உலக இன்பங்கள்ல எனக்கு வைராகியம் வந்துடுத்து. அப்படியா கூடிய அருணாதேவியை நான் தியானித்தால் அந்த இதய தாமரை உதயசூரனை பார்த்த தாமரை போல மலர்ந்து, அதனால விரிந்த மனம், குவிந்த மனம், அற்புதமான மொழி ஆளுமை, மௌனத்திலையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு சத்விலாசம் எல்லாம் வந்துடுறது. ஏன்னா பிரம்மாவோட பத்னி இருக்கக்கூடிய மகா பதிவிரதையான மகா சரஸ்வதி அங்கேருந்து புறப்பட்டு நேராக உங்களுடைய ஹார்ட்ல, மனசுல, மூலாதார சக்கரத்தில் உட்காந்துன்றா. அதனால உங்களுக்கு வந்து அவருடைய அருள் வெள்ளத்தால யூ கெட் டேம்பன்ட், ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். அதனால நீங்க கவீந்திரா என்ன, அதனாலதான் ஆதி கவின்னு சொல்லல பிரம்மாவையே இல்லையா? கவிதைங்கிறது வந்து இந்த அருளை நோக்கி எடுத்துட்டு போறது. அதனால கவிஞருடைய வாக்கி பொய்க்கையோ பொய்க்காது. எனக்கு ஒரு தான் கேட்டேன். நான் வந்து இந்த அடியனுடைய வெப்சைட் வந்து மீனாலயான்னு பேர் வச்சுட்டு அப்போ சின்ன வயசில் பண்ணும்போது அதுக்கு எல்லாம் ஒரு டேக் ஒன்று போடுவேன், டேக் லைன் ஒன்று. அது மாதிரி அதில் வந்து என்ன பண்ணலாம் போது எனக்கு தோணுதுன்னா தமிழினி மெல்லச்சாகும்னு போட்டேன். பாரதியோட வார்த்தை அது. ரொம்ப வெந்து போய் அவர் எழுதினார் அப்படின்னு. அதனால வந்து மெல்லச்சாகும்னா தமிழ் அழிஞ்சு போயிடும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் இனிதாம் எண்ணு காணும். அதனால் என்ன பண்ணுறா சில அறிவியினர்கள் வந்து தமிழ் தவிர எதுவும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதொன்றும் இனிதா. அது அப்படி என்ன அர்த்தம்னா நிறைய மொழியை படிக்கணும். படித்த அப்புறம் யூ வில் சி. அப்போ பாரதியார் படிச்சுட்டு தமிழ் நல்லா இனிமேன்னு சொல்றார். நீங்க தெலுங்கா இருக்கலாம், நீங்க அது மாதிரி 7 மொழி படிச்சுட்டு உங்களுக்கு தமிழ் இனிமே வரணும் அவசியமே கிடையாது. தெலுங்கு தான் இனிய மொழின்னு சொல்லலாம். நீங்க கன்னடம் படிச்சவா இல்லை நிறைய மொழி படிச்சுட்டு கன்னடம் தான் இனிய மொழி. ஏன்னா யார் அழகுன்னு என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்? எங்க அம்மா தான் அழகுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஏன்னா சொத்து பழைய அவள் வாழ்க்கை அவள் அம்மா தானே அழகு. அதே மாதிரி தமிழ் தான் எனக்கு அழகுன்னு சொன்னதுனால மற்ற மொழி மட்டும் கிடையாது. ஆனால் இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு பாரதியை சொல்லும்போது அவன் கவிஞனாச்சே, கவிஞனா ரிஷியாச்சே.
பொய்க்குமா அப்படின்னா, மெல்லச்சாகுங்கிறது வந்து பிரிச்சோன்னா மெல் அச்சாகும். அச்சுன்னா பிரிண்ட்ல வருது. மெல்லுனா சாஃப்ட். மெல் அச்சாகும்னு என்ன அர்த்தம்? தமிழ் வந்து கல்வெட்டுல மட்டும் இருக்காது. சாஃப்ட்வேர்லயும் இருக்கும். டிஜிட்டல்லே வந்துரும் அது. ஸோ இது வந்து ஐ அம் டாக்கிங் அபவுட் இன்டர்நெட் வரும்போது தோணி தப்பு. சொல்றேன், ஒரு ஒரு ரசத்துக்காக சொல்றேன். அதனால கவிஞர்களுடைய வாக்கு வந்து பொய்க்காது. அதில் வரக்கூடியது வந்து அதனால தான் கவிஞர்கள் ஐ அம் டாக்கிங் அபவுட் கவிஞர்கள் வித் ஞானம். அவளோட வந்து நம்ம வந்து பெரிய மதிக்கணும். ஏன்னா சதாம்னு சொல்கிறேன், சாதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இதோட நிறுத்திக்கலாம். ஸோ என்ன பார்த்தோன்னா, இந்த பாடலில் அருண சரஸ்வதியா அம்பாளை பார்க்குறோம். கவியரசர் மனங்களிலும் கமலவனம் மலரவரும் கதிர் உதயமான ஒளியே, புவியில் அருணா உனது புகழடிகளே பணியும் புண்ணியருமானர் அவரே, குவியும் அயன் இனியலருட் செழுமிமிகு சிங்காரம் குலவும் அலையாக வரவே, அவியுமிருள் ஒளிர்மித மொழியில் உயர்வானோர்க்கும் அமுதம் அளிப்பாரும் அவரே. கொஞ்சம் அந்த கருத்தை விளக்கிறதுக்காக அதிகமான வார்த்தைகள் இருக்கு. பட் இது என்ன அர்த்தம்? கவியரசர் மனங்கள், அது கமலவனம், அது மலர்றது, அந்த மலரத்துக்கு வரக்கூடிய கதிர், அந்த கதிர் எப்படிப்பட்டது? உதயமான ஒளி, உதய கதிர், உதய சூரியனுடைய குளுமையான ரொம்ப தகிக்காத ஆனால் பிரகாசமான ஒளி. புவியில் அருணா சரஸ்வதியே, உனது புகழடிகளே பணியும் புண்ணியரானவர்கள் அவர்கள். அவர்களுக்கு என்ன ஆகும்னா, குவியும் அயன் இனியல் அருள் செழுமை மிகு சிங்காரம், மனம் குவியக்கூடிய அளந்து மனம் விரும்பி பிரம்மாவுடைய பிரியான சரஸ்வதி சிங்காரசம் குலவும் அலையாக, சௌந்தரிய லகரியாக, சிங்கார லகரியாக வரவே அவருக்கு வந்துடுத்துனா அவருக்கு என்ன ஆகும்? அவியும் இருள், இருள் போயிடும், ஒளிரும், வெளிச்சம் வந்துடும், இதமொழி, இதமான மொழி வரும், உயர்வானோர்க்கும் அமுதமளி. ஸோ உயர்வானவர்கள்னா, உயர்வானோர்னா தேவர்கள் அர்த்தம். உயர்வானோர்னா உயர்வானவர்கள், சாதுக்களுக்கும் இந்த வார்த்தைகள் வந்து அமுதத்தை கொடுக்கும். அதனால அவள் என்ன பண்ணுவா? எப்படி எழுதியிருக்காரு இந்த பாட்டு, எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பாராட்டுவா. அப்படி அது மாதிரியான ஒரு கவித்துவம் வந்துடும் அப்படிங்கிறத இந்த பாட்டை சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாப் வித் திஸ் ஒன். கபீந்திராணாம் சேதக் கமலவன பாலாத பரிச்சயம் பஜந்தே ஏ சந்தக் பதிசிதருணாமேவ பவதி விரஞ்சித் பிரேயஸ்யாஸ் தருணதர சிங்காரலகரி கபீராபிர்வாக்பிர் விததே சதாம் ரஞ்சனமமி. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய तमसोमा ज्योतिर्गमय மிருத்யோமா அமிர்தம் கமய अमृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ओम शांति शांति शांति. ஹரி ஓம் தத்சத். हरि ओम तत्सत्. ब्रह्मार्पणमस्तु. ब्रह्मार्पणमस्तु. Thank you so much. Thank you very much. Thank you so much, Mama. Thank you, Ma. Thank you so much. Bye. Thank you.